Hello friends, welcome to Zen Junction. நாம் இன்னைக்கு பார்க்க போறது a day in my life of yoga teacher and also a mother of two children. எப்படி வந்து பவர் பேக்டு எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம்ன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். மார்னிங் நான் 5 o'clock எழுந்திருப்பேன். எழுந்திட்டு பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கிளப்பி விட்டுட்டு அழகா வந்து நம்ம எப்படி எனர்ஜெட்டிக்கா வந்து பண்றோன்றத இன்னைக்கு ஃபுல்லா வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த கிளிப் பாருங்க, காக்கா டெய்லி வரும் வந்துட்டு அதுக்காக ஏதாவது நான் வந்து வச்சிருப்பேன். இன்னைக்கு தோசை வச்சிருந்தேன், ஆனா அந்த தோசை சாப்பிடாம சிப்ஸ் கேட்டது. அந்த சிப்ஸ் எப்படி கேட்டதுன்னா கண்ணை காமிச்சு எனக்கு சிப்ஸ் வந்து வேணும்னு கேட்டது. சரி ஓகே, நான் ஒரு சிப்ஸ் கொடுத்தேன். இன்னொன்னும் வந்து கேக்குதுன்னு நினைச்சு நான் வந்து தோசை கொடுத்தா வேணான்னு சொல்லிடுச்சு. கீழே கீழே வந்து பாத்துக்கிட்டே இருந்தது. என்னன்னு பார்த்தா கீழே இன்னொரு சிப்ஸ் இருக்கு, வேணும் கொடு அப்படின்னு கேட்டுச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது போயிருச்சு. வாட் அ கிளவர் க்ரோ இல்லையா? மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி சட்னி வச்சிருந்தேன். லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ஃபீல்ட் ட்ரிப்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் என்ன வேணும்னு கேட்டதுக்கு லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, ஆல்வேஸ் வின்ஸ் லெமன் ரைஸ் அது கட்டி கொடுத்துட்டு, ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரம்புட்டான், அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன், பொமோகிரானட், லெமன்லாம் போட்டு அது ஒரு ஜூஸ் என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் நல்லா செய்வாங்க, ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க காலையில. குழந்தைங்களுக்கு யூஸ்வலாகவே இப்போ ஸ்நாக்ஸ் எப்படி கொடுக்குறோம்னா உப்புக்கல்ல, வேர்க்கல்ல, நட்ஸ், ஃப்ரூட்ஸ் இப்படிதான் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ரொம்ப வேணும் ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுப்போம். பொரி உருண்டை, அதுக்கப்புறம் ஜெல்லி மாதிரி, மேங்கோ ஜெல்லி அந்த மாதிரி கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ முடிஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் நான் காலையில வந்து 7 o'clock வந்து கிளாஸ் எனக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி வந்து எனர்ஜெட்டிக்காவும் இருக்கணும், பவராகவும் இருக்கணும், நமக்கு ப்ரோட்டீன் பேஸ்டாவும் இருக்கணும்னா கம்பு, ராகி கஞ்சி, 2 boiled eggs, 2 வந்து ஆப்பிள் பீசஸ் இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் வந்து யோகா கிளாஸ் கிளம்பிட்டேன். இது வந்து யோகா கிளாஸ் உள்ள வந்து காமிக்க முடியாது ஃபார் சம் ரீசன்ஸ். நான் வந்து கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகவே வந்து 10:30 அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பசி எடுக்கும். பிரஞ்ச் மாதிரி எடுத்துப்பேன் வந்து. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன் அந்த டைமிங்கில் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போயிட்டு ஏலம்ல வஞ்சரம் மீன் எடுத்திருக்காங்க. இவர் பேர் மின்னல் காட்டான்னு சொன்னாங்க, ரொம்ப ஃபேமஸான பர்சன் சொன்னாங்க. அவர்கிட்ட வந்து மீன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி மீன் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த 2 மீன் வந்து 1500. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அந்த ஒரு வாங்கின ஃப்ரெஷ் உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுன்றது நமக்கு தெரியும், வாஷ் பண்ணுறச்சவே தெரிஞ்சிடும். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹஸ்பண்ட் ஃபிஷ்ஷும் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் காஃபி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா ஓவர்வெல்டாக ஃபீல் ஆகும். நான் அன்னைக்கு அப்படி தான் ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்க ஒரு 50 rupees தான் வாங்கினதா சொன்னாங்க. அந்த பீசஸும் வந்து நல்லா வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வாஷ் பண்ணும்போது வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து கடலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், ஏலத்துலேயும் கிடைக்கும். நாங்கள் வந்து காலையில் போனோம் அதுக்கு. அப்போ தான் வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து மீன்லாம் கிடைக்குது. இது எப்படி வந்து செய்யணும், தொக்கு அதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் லாங் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வஞ்சரம் ஃப்ரை, ரசம், பொடலங்காய் கூட்டு இதெல்லாம் தான் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். எல்லாமே வந்து கொஞ்சம் செஞ்சு முடிச்சுட்டு நானும் வந்து வீட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெஷ் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே ஓரளவுக்கு வந்து காலி ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை ப்ளஸ் வந்து ரசம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா வந்து காம்பினேஷனாக பிடிக்கும். சில பேர் வீட்டில் ரசத்துக்கு வச்சு சாப்பிட மாட்டேதான் சொல்கிறாங்க, பட் எங்கள் வீட்டில் நல்லாவே வந்து சாப்பிடுவாங்க. அதுவும் தக்காளி ரசம் வச்சுருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஊட்டி விட்டாச்சு, அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிங்க்கு ஃபுல்லாக வந்து பாத்திரமும் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அலசிட்டு டிஷ் வாஷர்லையும் லோட் பண்ணணும். அப்புறம் கையில் வாஷ் பண்ணுறதுக்கும் நிறைய இருந்தது, அதெல்லாமே வாஷ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் இந்த வாரத்துக்கான மாவுக்கு. ஸோ வந்து அரைச்சிடணும், அதுவும் அரைச்சிட்டா தான் நைட் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீக்கான மாவு வந்து இன்னைக்கு வந்து மண்டேன்றதுனால இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணால் தான் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 days வந்து யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூடவே வந்து பாத்திரமும் கழுவிட்டு இருந்தேன். பாத்திரம், அதுக்கப்புறம் சாப்பாடு, சமையல் இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்த வந்து வேலை அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது.
இந்த மாதிரி வந்து கிளீன்சிங் பார்க்கும்போது நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது வந்து ஒரு 3 to 4 o'clock அந்த மாதிரி வந்து டைம் இது. திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டெரஸ்க்கு போய் பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் உன் ஹஸ்பண்ட் பார்த்தா ஹெல்ப் பண்ணுற மாதிரியே தெரியல. பட் என் ஹஸ்பண்ட் உண்மையாகவே சொல்கிறேன், எல்லா வேலையுமே செய்வாங்க. பாத்திரம், துணி, வீடு எல்லாமே அந்த பெருக்கும் போதே அவங்களுக்கு ஆட்டமே வராது. அதை பார்க்கவே கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது எனக்கு. சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவங்க வீடியோ எடுக்காது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்து பெருக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே டெரஸ் ஃபுல்லாகவே அவர் தான் க்ளீன் பண்ணாங்க. எனக்கு வேறு வேலைலாம் இருந்தது. அவர் வந்து க்ளீன் பண்ணுறச்சவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெருக்கும் போது எல்லா குப்பையுமே ஒரு வாரி ஒரு பேக்கில் போட்டு அந்த குப்பையுமே எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டுருவாங்க. ஸோ எப்போவுமே வந்து வீடு க்ளீனாகவே இருக்க மாதிரி இருக்கும். வீடு வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மட்டுமே க்ளீன் பண்ண முடியாது, நம்ம கூட ஹெல்ப்புக்கு யாராவது வேணும். எனக்கு வந்து நான் வெளியிலேருந்து ஆள் யாருமே ஹெல்ப்புக்கு வைக்கலை. எங்கள் வீட்டில் வந்து டிஷ்வாஷர் இருக்கும். டிஷ்வாஷருமே நம்ம தான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே வேலை தான். அது ரெண்டுமே 50-50 சொல்லலாம். டிஷ்வாஷர் அப்புறம் வந்து டிஷ்வாஷர் இல்லாமல் ஈகோ வேக்ஸ் வந்து ரோபோட் வச்சுருக்கோம். அதுவுமே வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல். அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே ஃபர்தர் வீடியோவில் சொல்கிறேன். ஈவினிங் வந்து யூஸ்வலாகவே வந்து வாக்கிங் போயிடுவேன் 1/2 hour to 45 minutes. இது எதுக்காகனா நம்ம பாடி மசில் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து ஆசனாஸ் யோகா ஃபுல்லாக பண்ணும்போது என்ன ஆகும்னா வலிக்காமல் பெயின் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாடியில் வந்து ஜிம் ரூம் வந்து என் ஹஸ்பண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க அவரோட ஒர்க் அவுட்காக. இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, 1 cup ஆஃப் காஃபி இந்த மாதிரி குடிச்சிட்டு நாங்கள் வந்து எங்களோட ஸ்நாக்ஸை முடிச்சிட்டோம். நான் சொன்னேன் இல்லைங்களா ஈகோ வேக்ஸ் ரோபோட், அது வந்து நைட்டு ஆன் பண்ணி விட்டுருவோம். அது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதோட வேலையை அது முடிச்சிடும். இப்படி தான் எங்களோட டே போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.